அம்மாவோட வண்டி திடீர்னு நின்னுடுச்சு. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஐயோ ஐயோ. இப்ப எதுக்கு நீ இப்படி அழுத்துக்கிற அருண்? அம்மாவோட வண்டிக்கு எதுவும் ஆயிருக்காது. இப்ப எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாரு. இறங்க. அருண், எதுக்கு எங்க எங்கேயும் நடக்கிற? ஒரு இடத்துல உட்காரு. அம்மா, வண்டி ஏன் ஸ்டார்ட் ஆகல? அப்பா மட்டும் நான் கூட இருந்தே எவ்வளவு நல்லா இருக்குல்லம்மா. அவங்க ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. என்ன பண்றது? இந்த பக்கத்துல மெக்கானிக் ஷாப் கூட இல்ல. இப்ப இந்த வண்டியை தள்ளிட்டு தான் நான் வீட்டுக்கு போகணும் போல இருக்கு. ஸ்டார்ட் ஆயிடு. எக்ஸ்கியூஸ் மீ. அட, ஏன் பொண்ணு தான் ஃபோன் பண்றா? சொல்லுமா, எப்படி இருக்க? ஐ லவ் யூ டூமா. சரி, அதை விடு. நானும் உங்க அம்மாவும் இப்போ எங்க இருக்குன்னு சொல்லு. அட, கெஸ் பண்ணு. கம் ஆன் கம் ஆன், கெஸ். அட, நாங்க இப்போ உன் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கோம். என்ன, பிரதீப் வீட்டுக்கு போயிருக்கீங்களா? அட, நிறைய சடங்குகள் பாக்கி இருக்குல்ல. கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஹார்ட்லி தேர் இஸ் நோ டைம். நீ ஒரு காரியம் பண்ணு. நீ இங்க வந்துரு. உன் மாமியார் சூப்பரா சமோசா செஞ்சிருக்காங்க. கம் ஆன், ஜாயின் அஸ். சமந்தி, அது வந்து ஐ எம் சோ சாரி. நான் மறந்தே போயிட்டேன். சாரி ஸ்வீட் ஹார்ட். அது வந்து என்னன்னா, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இங்க வரவே கூடாது. இங்க பாரு, இந்த மாதிரி விஷயத்துலலாம் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. அது உனக்கே தெரியும். ஆனா உன்னோட இன்லாஸ் நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இங்க வரக்கூடாதுன்னு எதிர்பார்க்கறாங்க. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னால தானே இங்க வர முடியாது. ஆனா உன் மாமியார் செஞ்ச சமோசாவை அங்க கொண்டு வரலாம்ல. நான் கொஞ்சம் பேக் பண்ணி அங்க கொண்டு வரேன். ஓகே செல்லம், டேக் கேர். லவ் யூ. பெத்த பொண்ணுகிட்ட பேசுற மாதிரி அவர் பேசுறாரு. பெத்த அப்பாவே பொண்ணுகிட்ட இந்த அளவுக்கு இருக்காருன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் இவர் பொண்ணு என் பையனை மாத்திட்டாள்னா. தம்பி, ஒரு 2-3 சமோசாவை பேக் பண்ணிடுனே. என் பொண்ணுக்கு சமோசானா ரொம்ப பிடிக்கும். சரி சம்பந்தி, நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நாங்க கிளம்புறோம். தேங்க்யூ so much. ஓகே பிரதீப். அப்புறம் பை த வே பிரதீப், ராஜேஷ்க்கு வணக்கம். ஒரு ஃபார்முலா சொல்லித்தரேன். கல்யாணம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா இது கரெக்டான ஃபார்முலா. ஒருவேளை ஹஸ்பண்ட் தெரியாம தப்பு பண்ணிட்டான்னா உடனே பொண்டாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுறணும். அதே நேரத்தில் வைஃப் தப்பு பண்ணா வாயை மூடிட்டு இருந்துடணும். எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துடணும். கண்டுக்கவே கூடாது. Because the wife is always right and the husband always wrong. என்ன, ஒரு கல்யாணம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா அதுக்கு இதுதான் ஃபார்முலா. இதை என்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே ஜி, நாங்க கிளம்புறோம். வாங்க. ஏய், சண்டை போட்டுக்காதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இது 2த்தையும் நீ வச்சுக்க. அப்புறம் இது 2த்தையும் நீ வச்சுக்க. ஓகே?
எதுவும் இல்ல, நீங்க 2 பேரும் இங்கே இருக்கணும். நான் இப்ப வந்துடுறேன். சண்டை போட்டு கூடாது. அம்மா அப்பா வந்துட்டாங்க பாருங்க. நம்ம வண்டி அப்பா சரி பண்ணிடுவாங்க. விஜி, அந்த செட் எல்லாமே ஆர்த்தி வீட்டுக்கு போனோம். இத பிரீத்தி வீட்டுக்கு அனுப்பிடுங்க, சரியா? அத்தை சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஆர்த்தி வீட்டுக்கு நாம அனுப்ப போற சீர் ரொம்ப சாதாரணமாவும் கம்மியாவும் இருக்கு. நீங்க எதையும் மறந்துடலையே. உங்க எல்லார்கிட்டயும் நான் பல தடவை சொல்லிட்டேன், எனக்கு மறதி ஒண்ணும் கிடையாது, புரியுதா? நான் என்ன வேலை செஞ்சாலும் நிதானமா யோசிச்சுதான் செய்யறேன். 2 கல்யாணத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சீரும் அதே மாதிரி தானே இருக்கும். ராஜேஷுக்கும் ஆர்த்திக்கும் இது மறுமணம். ஆனா பிரதீப்புக்கும் பிரீத்திக்கும் இது முதல் கல்யாணம். நான் மட்டும் இல்ல, இந்த உலகமே அப்படிதான் யோசிக்கும். உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் வேணும்னா இன்னைக்கே எழுதி கொடுக்கறேன். கல்யாணத்துக்கு வர கிஃப்டும் இதே மாதிரி வித்தியாசமா தான் இருக்கும். இன்னும் என்ன யோசனை பண்ற? நீங்க சொல்றது சரிதான் அத்தை. நான் சொல்றது சரியா தான் இருக்கும். கேக்குறவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்காக சொல்லாம இருக்க முடியுமா? அத்தை, இதுல ஆர்த்தியோட பையன் அருணுக்கு Dress வைக்கலையே. அது எதுக்கு கொடுக்கணும்? அவனுக்கு நம்ம குடும்பத்துல ஒரு இடம் கிடைக்குது, அதுவே பெரிய விஷயம். சரி, நீ ஆசைப்பட்டு கேட்டுட்ட. ஏதாவது துணியை வச்சு அனுப்பு. கடைக்கு போய் புதுசெல்லாம் வாங்குற அளவுக்கு நேரம் இல்ல. வேணா ஒரு வேலை பண்ணு, உன் பிள்ளைக்கு சின்ன வயசுல வாங்கின ட்ரெஸ் இருக்குல்ல, ஷர்வானி இருக்குமே, அதான் ராஜேஷுக்கும் அபிதாவுக்கும் கல்யாணம் நடந்தப்போ ஒரு ட்ரெஸ் வாங்கினீங்களே, அது இருந்தா எடுத்து வச்சிரு. உன் புள்ள அதை ஒரு தடவை தான் போட்டிருப்பான், யாரும் அதை பத்தி கேட்க போறதில்ல, சரியா? யாருக்கும் இத பத்தி தெரியாம இருந்ததுன்னா சந்தோஷம்தான். ஷோபா, பணக்காரங்களுக்கு நாம எவ்வளவு கொடுத்தாலும் கம்மியா தான் தெரியும். அதுக்காக நாம செய்யற எதுலயும் நாம குறை வச்சிடக்கூடாது. என் மனசுல இருக்கிறது என்னன்னா, ராஜேஷோட அப்பாவுக்கு 51,000, அம்மாவுக்கு 51,000, அப்புறம் ராஜேஷோட அண்ணா அண்ணிக்கு 21,000 ரூபாய். அதுக்கப்புறம் தம்பி ஒருத்தர் இருக்கான்ல. உங்களுக்கு எது சரின்னு படுதோ பண்ணுங்க. ஆனா இந்த லிஸ்ட் ஆர்த்தி கைக்கு போயிடக்கூடாது. அவளுக்கு தெரிஞ்சதுன்னா எதுக்கு வீண் செலவுன்னு கத்துவா. சரியான பைத்தியக்காரி. இதெல்லாம் எதுக்காக செய்யறோன்னு கூட அவளுக்கு தெரியாது. தொட்டதுக்கெல்லாம் கோச்சுக்கிறா.
அது சரி சோபா, நீ ஆர்த்தி கிட்ட கல்யாண தேதியை பத்தி பேசுனியா இல்லையா? எப்பதான் சொல்ல போற சோபா? என்னம்மா நீ, கல்யாண தேதி வேற நெருங்கிருச்சு. இன்னைக்கு அவ வந்ததும் பேசிடுறேன். நான் போய் பாக்குறேன், இருங்க. வாங்க விஜயா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். ஆர்த்திக்காக எங்க சார்பா நான் சீர் கொண்டு வந்திருக்கேன். டிரைவர், அது எல்லாத்தையும் உள்ள எடுத்துட்டு வந்து வைங்க. எங்க வீட்டு சார்பா ஆர்த்திக்கு நாங்க கொண்டு வந்திருக்கிற இந்த சீரை நீங்க ஏத்துக்கணும். சரிங்க. ஏன் அங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. உள்ள வந்து பேசுறதுக்குலாம் எங்க நேரம் இருக்கு? கல்யாண வேலையே தலைக்கு மேல இருக்கு. அதோட ஆர்த்தி எப்ப எங்க வீட்டுக்கு வருவான்னு நாங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, ஆர்த்தி எங்க காணோம்? அவ அருணை கூட்டிட்டு மாலுக்கு போயிருக்கா. நாங்களும் மாலுக்கு போயிருந்தோம். அங்க ஆர்த்திய பார்த்தோம். ஆமா, இன்னும் வீட்டுக்கு வரலையா? அது வந்து குழந்தை அருணை கூட கூட்டிட்டு போயிருக்கால, அதான் லேட் ஆகுது. அவன் சாக்லேட் ஐஸ்கிரீம்னு வழியில பாக்குறது எல்லாத்தையும் கேட்பான். அவ தனியா போயிருந்தா எப்போ வந்திருப்பான். பரவாயில்ல, இருக்கட்டும். இனிமே எல்லாரும் ஒன்னா தானே இருக்க போறோம். சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். அட, அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? டீயாவது குடிச்சிட்டு போலாமே. இன்னொரு நாள் வரேன். கல்யாண வேலை மொத்தமா என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. வரேம்மா. வரேன்ப்பா. போயிட்டு வாமா. சரிம்மா. பாத்தீங்களாமா அப்பா எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு? அப்பங்க ஏன் நீங்க டாக்ஸ் சொல்லவே இல்ல? தாத்தா, பாட்டி, பாட்டிங்க பாத்தீங்களா? அம்மா, நீ நிறைய கிஃப்ட்டுக்கு பாருங்களேன். அப்பா இந்த கிஃப்ட்ல எனக்காக தானே அனுப்பி வச்சிருக்காங்க.
இல்ல அருண், நீ வெளியே போயிட்டு வந்திருக்கல, போய் கை கால் கழுவிட்டு வா. அப்புறம் வந்து எல்லா கிஃப்ட்ஸையும் பிரிச்சு பாரு. இதோ நான் இப்போவே வந்துடுறேம்மா. நீங்க மட்டும் இப்ப என் கூட இருந்திருந்தா 2 நாள் கழிச்சு நம்ம கல்யாண நாள் நாம கொண்டாடி இருப்போம். இது உன்னோட கடந்த காலம், முடிஞ்சு போன வாழ்க்கை. இது உன்னோட எதிர்காலம். இனிமே இதுதான் உன்னோட வாழ்க்கை. என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும்? எந்த நாள்ல நான் முழு மனசா பிரசாந்த் என் கணவரா ஏத்துக்கிட்டேனோ அதே தேதியில எனக்கு மறுமணம். என்னால முடியல. உன் மனசுல இப்ப என்ன ஓடிட்டு இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா யாரு உன் கூட உறுதுணையா இருந்திருக்கணுமோ அவன் இன்னைக்கு உன்னோட இல்ல.